மத்திய அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கல. ஃபர்ஸ்ட் மத்திய அரசுக்கு இந்த விஷயம் தெரியாது. ஒண்ணு இல்ல சார், சிம்பிளா யாரோ கேட்டாங்க, எப்படி இது அமலாக்கத்துறைக்கு தெரியாதான்ட்டு யாரோ கேட்டாங்க. யாராவது உட்கார்ந்து இதை டீகோட் பண்ண. மணி லாண்டரிங்ல இடி உள்ள வர முடியும். மணி லாண்டரிங்ல பிரெடிகேட் ஆஃபென்ஸ் இல்லனாலும் இடி உள்ள வர முடியும். துபாய்க்கு போய் இன்வெஸ்ட் பண்ணீங்கல்ல, அதுல வந்தாலே தாராளமா வரும். ஃபெரா ஃபெமா இது நீங்க அண்ணாமலை கிட்ட தான் கேட்கணும். வேற நான் பெரும் பகுதி 10,000 பேர்ல குறைஞ்சது 9,000 பேர் ஜி ஸ்கொயர் ஆளுன்னு சொல்றேன். நான் பேசுறேன், இனிமேல் பேசுவாங்க. இப்ப இனிமேல் பேசுவாங்க நான் சொல்றேன். இருங்க பப்ளிக் இருங்க 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 பப்ளிக் பேசுனா எனக்கு என்ன, பேசலன்னா எனக்கு என்ன? எனக்கு எது சரின்னு படுதோ நான் பேசுறேன். பப்ளிக் பேசட்டும், பேசாம போட்டோம். பாதிக்கப்பட்டவங்க மட்டும்தான் பேசணுமா? ஏங்க பாதிக்கப்பட்டவங்க மட்டும்தான் பேசணுமா? இந்த மாதிரி நான் புலனாய்வு செஞ்சதை எனக்கு இந்த விவரங்கள் தெரிஞ்சிருக்குன்னு எடுத்து பொது வெளியில வைக்கிறேன். பாதிக்கப்பட்டவங்க தான் வெளியில சொல்லணுமா? நான் ஜி ஸ்கொயர்ல 1 கோடி ரூபாய் கொடுத்து பிளாட் வாங்க நிலைமையில நான் இருக்கேன். நான் அந்த விஷயம் என்னன்றதை விசாரிக்கல பிரதர். காசா கிராண்ட நான் விசாரிச்சு கம்ப்ளீட் டீடைல்ஸ் எடுக்காம நான் எந்த விஷயத்தையும் தொடர்றது கிடையாது. காசு அது பண்ணல. நாளைக்கு ஆமா ஏங்க அது என்ன விவரம்ன்றதை விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் பேசுறேங்க. எல்லா விஷயத்தையும் நான் ஒருத்தன் தான் பேசணுமா? ஜேர்னலிஸ்ட்னு சொன்னீங்க, நீங்க போய் காசா கிராண்ட ஸ்டோரி பண்ணுங்க. இல்லங்க, ஏன் நீங்க ஜேர்னலிஸ்ட் தானே? எனக்கு எது பிடிக்கும் இஷ்டமோ அதான் பேசுவேன். புரியுதா? தனிப்பட்ட விஷயம் இருக்குன்னு நினைச்சுக்குங்க. ஏங்க அது நீங்க அசியம் பண்ணிக்கங்க பாஸ். சரி, எனக்கா பேசுறேன்னு வச்சுங்க. நான் பேசுறது டாக்குமெண்ட் எவிடன்ஸ். சரி கிளம்புங்க பாஸ். கேள்வி கேட்டீங்கல்ல, மத்தவங்க கேட்பாங்க, நிறுத்துங்க. கேள்வி இருந்தா கேளுங்க. இதை ஏன் பேசல, அதை ஏன் பேசலன்றது கேள்வி இல்ல. நான் ஒரு குற்றச்சாட்டை எடுத்து வைத்திருக்கிறேன். இதுல என்ன சந்தேகமோ அதை கேளுங்க. காசா கிராண்டா ஏன் பேசல, இதை பேசலன்னா நீங்க போய் காசா கிராண்டாக்கு ஸ்டோரி பண்ணுங்க. சார் நீங்க சொல்லுங்க. வங்கிகளுக்கு உடனடியாக எந்த பிரச்சனையும் பெரிதாக வராது. இஎம்ஐ கட்டிட்டு இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் வங்கிகளுக்கு வராது. ஆனா இப்போது எப்படி அது நம்ம சொல்ல முடியாது. இது அந்த சரியான முறையில் வங்கிகள் செயல்படுகிறதா இல்லையான்றதை தான் விசாரிக்கணுன்றதுக்காக தான் நான் சொல்றேன். எனக்கு நான் இப்போது ஜி ஸ்கொயர் வந்து இன்கம் டாக்ஸ் அட்டாச் பண்ண ப்ராப்பர்ட்டியை ஜி ஸ்கொயர் லேஅவுட் போட்டு விற்கிறாங்கன்றதுக்கு நான் ஆணையர் அலுவலகத்துல புகார் கொடுத்துருக்கேன். ஜி ஸ்கொயர் முதல் நாள் நைட்டு கொடுத்த கம்ப்ளைண்ட்ல காலையில எஃப்ஐஆர் போட்டாங்கல்ல, அது மாதிரி இதுக்கு நடவடிக்கை எடுக்கிறாங்களான்னு பார்ப்போம். இதை நான் பொது வெளியில வச்சுட்டேன். நான் எல்லாத்துக்கும் நான் போய் புகார் கொடுத்துட்டு இருக்க முடியாது. பொது வெளியில இந்த ஆதாரங்களை வச்சுட்டேன். ஏஜென்சிஸ் என்கிட்ட டீடைல்ஸ் கேட்டாங்கன்னா இதை ஃபர்னிஷ் பண்றதுக்கு நான் ரெடியா இருக்கேன். நேற்று நான் ஜி ஸ்கொயர்ட்ட இதை பற்றி நான் கேட்கல. நேற்று ஜி ஸ்கொயர் கிட்ட நீங்க இந்த மாதிரி இன்கம் டாக்ஸ் அட்டாச் பண்ண ஒரு ப்ராப்பர்ட்டியை நீங்க விக்கிறீங்க, இது சம்பந்தமா கருத்து சொல்லுங்க, உங்களோட கருத்து என்னன்னு நேற்று கேட்டேன். இது வரைக்கும் எனக்கு பதில் வரல. ஜி ஸ்கொயர்ட்ட கேளுங்க சார். ஜி ஸ்கொயர்ட்ட கேளுங்க. எனக்கு தெரியல. ஜி ஸ்கொயர்ட்ட கேளுங்க.